இன்று வந்து குச்சனூர் பேரூராட்சியில் இந்த மயானம் நம்ம வந்து பேரூராட்சியில் வந்து குச்சனூர் ரோட்டில் கட்டுறது மாதிரி இன்றைக்கி மின்மயானம் கட்டுறதுக்கு அவங்க வந்து மனு கொடுக்குறதுக்காக கலெக்டர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்காக இன்றைக்கி வர்றதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி கலெக்டர் வரல. அதனால் வந்து அந்த கிராம பொதுமக்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி மனு கொடுக்குறதுக்காக வந்திருந்த போது தங்கத்தலைமைச்சர் அவர்கள் வந்திருந்தார். இன்றைக்கி கலெக்டர் வரல. அந்த தங்கத்தலைமைச்சர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் அந்த மனுக்கள் கொடுக்க போகும்போது அவர் அந்த எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து அந்த மனுவை கூட வாங்க முடியாமல் அதை வந்து வாங்காமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படித்தான் இந்த இடத்துல கட்டுவோம், மக்கள் வந்து எங்களுக்கு தேவைன்றாரு. பொதுமக்களுடைய மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவர் பொதுமக்களுடைய கருத்தை கேட்காம அவர் என்ன சொல்ற, எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவராக ஒரு சுய முடிவாக அவராக பேசுகிறாரு. ஆனால் பொதுமக்களை வந்து கருத்துக்களை அவர் கேட்கவே இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் போய் அவர் என்ன பண்ண கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ நான் போய் பொதுமக்கள் கருத்துக்கள் கேட்க வந்திருக்கிறாங்க, அதை கேட்டுட்டு போங்கன்னு சொல்லி கேட்க போகும்போது அவர் வந்து அடிக்கிறதுக்கு வர்றாரு. காரில் உட்காந்துட்டு இறங்கி வந்து அடிக்க வர்றாரு. காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருந்தும் கூட காவல்துறையை விலக்கி விட்டுட்டு அங்கே உள்ள எல்லா பேரூராட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க, பொதுமக்களாக இருக்காங்க, எல்லாத்தையும் மீறி வந்து அவர் அடிக்கிறதுக்கு வந்து தகாத வார்த்தையில் அசிங்கமான வார்த்தையில் பேசி ஒரு எம்பியாக இருக்கிறவர் ஒரு பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை அவர்கிட்ட இல்லாத ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு அடிப்பதற்காக ஒரு தகாத வார்த்தையில் வந்து மிரட்டல் கொடுக்குறார். இப்படிப்பட்ட தலைவர் வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் அவர் ஒரு வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மின்மயானம் வந்து வரக்கூடாது.